بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக இமாம்கள் மீது எப்படி பக்தி ஊட்டினார்கள், அந்த பக்தி தான் இந்த மதுஹப வெறிக்கு காரணமாக இருந்தது. அதுக்குரிய ஆதாரங்கள் அடிப்படையில் மதுஹப அவங்க நியாயப்படுத்தி கொண்டு இருக்கவில்லை. பக்தி ஊட்டியாச்சு, என்னத்தை சொல்லியாவது நியாயப்படுத்துவோங்கிற நிலைக்கு வந்துட்டார்கள் என்பதற்கு தான் அந்த பக்தி ஊட்டின கதைகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். அந்த தொடர்ச்சியில் ஹனஃபி மதுஹபுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய மதரசாவில் பாடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த துருல் முக்தார் ஹாஷியா இப்னு ஆபிதீன்கிற புக்கில் தொடர்ச்சியாக எழுதுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ஒபில் ஜும்லத்தி, மொத்தத்தில் ஃபுலைஸ அபு ஹனீஃபா அவர்கள் ஃபி ஜுஹுதிஹி, அவருடைய ஜுஹுதுன்னா உலகப்பற்று இல்லாத ஒரு தன்மை, அவருடைய ஜுஹுதிலையும் வரனா பேணுதல், அவருடைய பேணுதலிலையும் இபாதத்திஹி, அவருடைய வணக்க வழிபாட்டு முறைகளிலையும் இல்மிஹி, அவருடைய அறிவிலையும் ஃபஹ்முனா விளக்கம், அவருடைய விளக்கத்திலையும் அபூ ஹனீஃபா அவர்கள் பி முஷாரிக்கின், யாரோடையும் நிகரானவர் கிடையாது. அபூ ஹனீஃபாவுக்கு ஒரு முஷாரிக்கு கிடையாது. அல்லாவுக்கு எப்படி ஷிர்க்கு இல்லையோ அதே மாதிரி அபூ ஹனீஃபாவுக்கு ஒரு முஷாரிக்கு இல்லை. முஷாரிக்கு என்றால் அவருக்கு ஈக்குவலானவர். அபூ ஹனீஃபாவுக்கு ஈக்குவலான ஒருத்தரும் கிடையாது. இதில் வணக்கமாக அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அப்போ அபூபக்கர் வரைக்கும் போயிடுறது. வணங்குது அபூபக்கர், உமர், யாருமே கிடையாது. ஞானமாக இவர் தான். ஷிர்க் இல்லைங்கிறாங்க. அல்லாவுக்கு எப்படி ஷிர்க் இல்லையோ, அவனுக்கு நிகராக யாரும் இல்லையோ, அபூ ஹனீஃபாவுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த 5 தன்மையில் எந்த 5 தன்மை? ஜுஹுது, உலகப்பற்று இல்லாமல் இருக்கிறது, பேணுதல், இபாதத்து வணக்கம், இல்மு ஞானம், ஃபஹ்மு விளக்கம், இந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை மாதிரி அறிஞர் உலகத்தில் இல்லை, இவரை மாதிரி வணங்குற உலகத்தில் இல்லைன்னு என்ன செய்கிறாங்க? பில் ஜும்லான்னு போட்டு அடிச்சிட்டாங்க. ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இதுதான் அபூ ஹனீஃபாவை பற்றின ஒரு முடிவு என்று எழுதுகிறார்கள். இதெல்லாம் மதரசாவில் பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கடுத்து அதே கித்தாபில், அதே துருல் முக்தாரில், அதே மதரசாவில் பாடத்தில் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தில் தொடர்ந்து சொல்கிறார்கள். ஒகது ஜாலல்லாஹு, அல்லாஹ் ஆக்கிவிட்டான், அல் ஹுக்கும என்றால் தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை ஆக்கிவிட்டான், லி அஸ்ஹாபிஹி, அவருடைய சஹாபாக்களுக்கு. அபூ ஹனீஃபா சஹாபி இருப்பாங்கள்ல, அவர்கிட்ட படித்த மாணவர்கள், அவருடைய மாணவர்களுக்கு என்னத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா? இவங்க தான் உலகத்துக்கு தீர்ப்பளிப்பார்கள், ஹுக்குமை கொடுத்து விட்டான். அது மாதிரி அவருடைய சஹாபாக்கள் மாத்திரம் இல்லை, அத்துபாயிஹி, அவரை பின்பற்றக்கூடிய இந்த ஆலிம்சாக்கள், அவரை பின்பற்றோன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால் அந்த ஹுக்குமை ஆக்கி விட்டான், ஃபத்வா கொடுக்குற தகுதியை கொடுத்து விட்டான். இவங்க சொன்னதான் சட்டம். அபூ ஹனீஃபாவுக்கு கொடுத்த மாதிரி அபூ ஹனீஃபாவுடைய அசஹாபுகள் எதை சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம். அபூ ஹனீஃபாவுடைய அத்துபாகள், அவரை பின்பற்றுகிறவர்கள் எதை சொல்கிறார்களோ அதான் சட்டம் என்கிற நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். எப்போ இருந்து ஏற்படுத்தி விட்டான்? மின் ஜமனிஹி, அபூ ஹனீஃபாவுடைய காலத்தில் இருந்து. ஜமண்டா காலம், ஜமனிஹின்னா அவருடைய காலம், அபூ ஹனீஃபா காலம். மின் ஜமனிஹி, அபூ ஹனீஃபா காலத்தில் இருந்து, இலா ஹாதிஹில் ஐயாம், இந்த நாட்கள் வரை. இந்த கிதாப் ஒருத்தர் எழுதுகிறார்ல, 1000 சேஷத்தில் எழுதுகிறார். இந்த நாட்கள் வரைக்கும் அவருடைய தோழர்களுக்குத்தான் தீர்ப்பளிக்கும் அதிகாரம், அவருடைய தோழர்களுக்குத்தான், அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்குத்தான் தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் மட்டும் கிடையாதுங்க. இலா யஹ்கும, தீர்ப்பு அளிக்கும் வரை, பி மதுஹபிஹி, இவருடைய மதுஹப் அடிப்படையில் தீர்ப்பளிக்கும் வரை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதியில் வருவாங்களே, வந்து ஹனஃபி ஆக்கிடுவாங்களாம். அவரே நபி, இறைவனுடைய தொடர்பு உள்ளவருங்க. அவர் இங்கே இறங்கணும் என்ன செய்வார்னு கேட்டால் உடனே
ஹனஃபியாய் துருல் முக்தார்லாம் வாங்கி வச்சுக்கிறார் போல இருக்குது. அதை படித்து 10 சொல்லுவாராம். இல்லா ஐயா ஹுக்குமபி மதுஹபி, இவருடைய அபு ஹனீஃபாவுடைய மதுஹபை கொண்டு தீர்ப்பளிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அவர்கள் வந்து கியாமத் நாளுக்கு நெருக்கத்தில் இறங்குவாங்கல்ல, இறங்கி இந்த மக்களுக்கு எப்படி வழிகாட்டுவாங்கன்னு கேட்டால் ஹனஃபி கிதாபுகள்லாம் எடுத்து அதுலேருந்து ஃபத்வா கொடுப்பாங்களாம். அபு ஹனீஃபாவுடைய மதுஹப் அடிப்படையில் தீர்ப்பளிப்பார்களாம். அது வரைக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். அப்போ அபு ஹனீஃபா காலத்தில் இருந்து கியாம நாள் வரைக்கும் இவர் தான் மோனோப்புள்ளி தான், மார்க்கத்துக்கு இவர் ஒரு ஆள் தான், இவரை வச்சு தான் தீர்ப்பளிக்கணும். ஈசா நபியை வந்தாலும் அவன் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் அடிப்படையில் தீர்ப்பளிக்கக்கூடாது. அவர் உடனே மதுஹபை அந்த ஹனஃபி மதுஹபில் சேர்ந்துடனவர். ஹனஃபி மதுஹபில் சேர்ந்து என்ன செய்வார், தீர்ப்பளிப்பார்னா எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனோ இதை எழுதியிருப்பானுவோம். இதை வந்து மார்க் அறிவுள்ளவன் எழுதியிருப்பான அந்த கிதாபுகளை. இதைத்தான் ஃபத்வாவுடைய கிதாப்னு எடுத்து காட்டுறாங்க. ஈசா நபி எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வால் வந்து அவர் அனுப்பப்படுறவர் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்க மாட்டாரா? அப்படியே மத தீர்ப்பளிக்கிறதா இருந்தாலும் முகமது நபியுடைய உம்மத்தில் ஒருவராக வந்து முகமது நபியுடைய அவங்க வழிகாட்டுதெல்லாம் அவருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான், கரெக்டான முறையில் தீர்ப்பளிப்பார் என்று சொன்னால் அது ஏற்கத்தக்கதாக இருக்குது. அவர் ஹனஃபி மதுவுக்கு மாறிக்கிடுவார்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து எல்லாரையும் உண்மையாக ஆக்கிட்டாங்க. ரசூலுல்லாவை கூட காலியாக்கிட்டு அபு ஹனீஃபாவுடைய மதுஹப் தான் இஸ்லாமே, அவ்வளோதான். ஈசா நபி வந்து ஒன்று வந்து இதுதான் சரின்னு முத்திரை ஊற்றிட்டாருன்னா அதானே சரி. அப்போ ஹனஃபி மதுஹப் தான் சரி என்று ஈசா நபி கூட ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார்கள்னு எழுதுகிறாங்கன்னா எவ்வளோ உச்சத்துக்கு இருக்குங்கிறதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன எழுதியிருக்காங்கன்னா அதே மதுஹப் கிதாபில் ஹனஃபி கிதாபில் அபு ஹனீஃபாவை புகழ்ந்து எழுதின ஒரு செய்தியை பாருங்கள். இதில் என்னென்னு கேட்டால் ஜுர்ஜானின்னு ஒரு ஆள் அபு ஹனீஃபாவுடைய வரலாறு எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருங்கிறத எடுத்து காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு அவல் ஜுர்ஜானி என்பவர் அறிவித்திருக்கிறார். ஃபி மனாக்கிபி அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபாவுடைய வரலாறில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பி சனதிஹி லி சஹலிபின் அப்துல்லா அத்தஸ்தரி, சஹலிபின் அப்துல்லா என்பவருக்கு உரிய செய்திக்கு சனதோடு அறிவித்திருக்கிறாரு. இது சஹலிபின் அப்துல்லான்னு ஒரு மனுஷன், அந்த ஆள் என்னமோ சொல்லியிருக்கிறாரு. அதை எடுத்து அந்த நூலில் எழுதும்போது அதுக்கு சனது இருக்குதான். சஹலிபின் அப்துல்லா சொன்னதுக்கு சனது இருக்குதான். சனது எது காட்டணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருமடித்தார்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்களே, அதுக்கு சனது காட்டணும். நபிமார்களெல்லாம் வந்து பெருமடித்தார்கள்னு சொல்லி ஹதீஸ் சொன்னாங்களே, சிராஜ் உம்மத்தின்ற, அதுக்கு சனது காட்ட, அதுக்கெல்லாம் சனது இல்லை. இது யாரோ அப்துல்லா இப்னு தஸ்தரின்ற ஒரு ஆள் சொன்னாராம், அதுக்கு சனது இருக்குதான். அவர் சொன்னால் மார்க்கமாயிருமா? சரி இருக்கட்டும். அந்த சனதை இங்கே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அவர் சனது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார்? அன்னஹு கால, அவர் சொன்னாராம், லவ் கான ஃபி உம்மத்தை மூசா வைசா. உம்மத்தீன்னு படிக்கக்கூடாது. உம்மத்தீன்னா என் உம்மத்து. இங்கே ரெண்டு பேர் வர்றதுனால உம்மத்தைனி, 2 உம்மத்து. அதை இலாவை செஞ்சால் உம்மத்தைன்னு மாறிக்கிறோம். உம்மத்தை மூசா லவ்கான எப்படி சொல்கிறாங்க? அந்த ஆள் சொல்கிறாராம், யார்? அப்துல்லா தஸ்தரி சொல்கிறாரு, லவ்கான ஃபி உம்மத்தை மூசா வைசா, மூசா ஈசாவுடைய 2 சமுதாயங்களில் இருந்திருப்பார்களானால் மிசுல் அபு ஹனீஃபா அபு ஹனீஃபா போன்றவர் அந்த உம்மத்தில் இருந்திருப்பார்களே ஆனால் லமா தஹவது லமா தனசரு, அவர்கள் தஹவதண்டா யஹூதி ஆகுறது, தனசரண்டா நசராணி ஆகுறது, லமாண்டா எதிர்மறை, லமா தஹவது அவங்க யஹூதியாகவும் ஆகியிருக்க மாட்டாங்க, லமா தனசரு நசராணியாகவும் ஆகியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் அவங்களுக்கு கிடைக்கல. மூசா நபி உம்மத்தில் ஒரு அபு ஹனீஃபா மாதிரி ஒரு ஆள் இல்லை, ஈசா நபி உம்மத்துலேயும் இல்லை. இருந்தால் அப்படி ஆகாமல் தடுத்திருப்பார். இந்த உம்மத்து யஹூதி நசாரா மாதிரி போகாமல் இருக்கிற காரணம் இவர் தான். அபு ஹனீஃபா வந்ததுனால தான் இந்த உம்மத்து கெட்டு போகலை அப்படின்ட்டு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இது எந்த வகையில் கண்டுபிடிச்சாங்க என்னன்னு தெரியலை. சரி, அபு ஹனீஃபாவுடைய ஆளுக்கு வந்து யஹூதி நசாராணி ஆகிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி உள்ள அனைத்து யஹூதி நசாராணியத்துக்குள்ள இஸ்லாத்துக்குள்ளே புகுந்திருக்குத அனைத்துமே ஹனஃபிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய ஃபாலோவர்ஸுகளை தான் யஹூதி நசாராணி கொள்கையில் இருக்கிறாங்க. தர்கா கட்டுவது, தர்கா வழிபாடு பண்ணுவது எல்லாமே அவங்களாக தான் இருக்கிறாங்க. சின்ன அளவில் தான் ஷாஃபி வருவாங்க. மிக அதிக அளவில் யார் வருவாங்க? அனைத்து பிதாத்துகளும் ஹனஃபிகள்கிட்ட தான் இருக்கிறது. வந்து அது மாதிரி அனைத்து ஷிர்கான காரியங்களும் வந்து ஹனஃபிகள்கிட்ட தான் இருக்கிறது.
அவரை இப்போ ஹனஃபிகள் தான் இன்றைக்கி யஹூதி நசாரா மாறி போய் நிற்கிறாங்க. இப்படி ஒரு ஆள் வந்தும் கூட என்னமோ இவர் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாருங்கிறீல, அவர் பேரை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தான் யஹூதி ஷியா வரைக்குமா இருக்கிறது யார்? இந்த ஹனஃபியாக்கள் தான் ஷியா கொள்கைகளையும் தாக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் என்ன செய்கிறாங்க, இவர் மாதிரி ஒரு ஆள் வந்து தான் நம்மளை ஒழுங்கான வழியில் கொண்டு போயிட்டுருக்கிறாரு. ஒழுங்கான வழியில் கொண்டு போகலை, கொண்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அங்கே வரல என்று புழுகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி மிஸ்ஆர்னு ஒரு ஆள், இவர் அபு ஹனீஃபாவை பார்த்துருக்கார் போல இருக்கு. அவரே சொல்கிறாரு ராயித்து அபா ஹனீஃபத்தை, அபு ஹனீஃபாவை நான் பார்த்தேன். எஜிலிசுல் இன்னாசி ஜமியன் நஹாரி, நஹார்னா பகல், ஜமியன் நஹார்னா பகல் முழுசும், பகல் முழுவதும் எஜிலிசுல் இன்னாசி மக்களுக்காக அமர்ந்து விடுவார். மக்களுக்காக அமர்வார்னு சொன்னால் மக்கள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்வார், பயான் பண்ணுவார். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காகவே பகலையெல்லாம் ஒதுக்கிடுவார். தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, என்னன்னு சாப்பிட்டாருன்னு தெரியல. ஒரு ஏதாவது தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணால் தானே சாப்பிட இயல, எந்த வேலையும் பார்த்த மாதிரி தெரியல. எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எஜிலுசுல் இன்னாசி ஜமியன் நஹாரி, பகல் முழுசும் மக்களுக்காக அவர் உட்கார்ந்து விடுவார். இப்போ குளுத்து இந்த மிஸ்ஸர் சொல்கிறார், நான் சொல்லி கொண்டேன், மத்தா எத்த ஃபர்ரகு, எப்போது நேரம் ஒதுக்குவார். ஆதா இவர் லி இபா ஃபர்ரகண்டா நேரம் ஒதுக்குறது, மத்தா எத்த ஃபர்ரகு ஆதா லி இபாதத்தி ரப்பிஹி, தனது இறைவனுடைய இபாதத்துக்கு இப்போ எப்போ நேரம் ஒதுக்குவார். பகல் பூரா வந்துக்கிட்டு இவர் இப்படி மார்க்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னால் அல்லாஹ்வை எப்போ வணங்குவார், அதுக்கு வந்து இப்போ நேரம் ஒதுக்குவாருன்னு நான் நினைத்து கொண்டேன். நினைத்துட்டு இப்போ ஆகத்துஹு, நான் அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். ஆகதண்டா கவனிக்கிறது. சல்லில் இஷா மன்னாசி, மக்களோட இஷாவை தொழுதார். இப்போ தகல தாரவு, தொழுது முடித்தோன்னே வீட்டில் நுழைஞ்சு கொண்டார். இப்போ லம்மாத்த ஃபர்ரக்கன்னாசு, இஷா துறைக்கு வந்த மக்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, போய் முடிஞ்சிருவாங்க. மக்கள் எல்லாம் பிரிந்து விட்ட பொழுது, பள்ளியாசல் விட்டு போன பிறகு ஹரஜ இலல் மஸ்ஜிதி, உடனே வீட்டிலேருந்து பள்ளியாசலுக்கு வருவார். ஃபசல்லா தொழுவார், இல்லா கரீபி மின சுபுஹி, சுபு வரைக்கும் தொழ ஆரம்பிச்சிடுவார். மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக வேண்டி இஷா தொழுது வீட்டுக்கு போயிடுவாராம். மக்கள்லாம் எல்லாம் போன பிறகு பள்ளியாசலுக்கு தொழுவாராம். முதல்ல இரவு தொழுகி பள்ளியாசலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை, ரசூல்லா வந்ததே இல்லை. விளங்குதா, வீட்டில் தான் தொழுவாங்க. இப்போ மக்களுக்கு காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பள்ளியாசலுக்கு ஏன் வர்றாரு, வீட்டில் தொழ வேண்டியது தானே. அப்போ ஹரஜ இலல் மஸ்ஜிதுக்கு வந்தாராம். ஃபசல்லா இலா கரீபி சுபுஹி, கரீபி மின சுபுஹி, சுபுக்கு நெருக்கமாக ஒரு வரைக்கும், சுபு நேரம் வரைக்கும் என்ன செய்வார், தொழுவாராம். ஒரு நாள் கிடையாதான் இது. இப்போ ஆகத்துகு லயாலிய, லயாலினா லெயிலுக்கு ஜம்மு, பல இரவுகள் அவரை கவனித்திருக்கிறேன். ஒக்கான தாலிக்க தாபுஹு, இதுதான் அவர் தாபுனா வழக்கம், இதுதான் அவருடைய வழக்கமாகவே இருந்தது. அன்றாட நடவடிக்கை இதுதான். தினம் இப்படி செய்வாராம். தினம் என்ன செய்வார், பகல் பூரா மக்களுக்கு பயான், தினம் ராத்திரி பூரா வந்து இது. அப்போ சம்பாதிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, தூங்குறது இல்லை, பகல் பூரா பள்ளியாசலில் பயானு, ராத்திரி பூரா வந்து பள்ளியாசலில் தொழுக. இப்படி தான் இருந்தார் என்று விட்டு அடித்து வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பெருமிப்பு ஏற்படும், இது மாதிரி எவனும் செய்ய முடியாதுல்ல. அப்போ சாப்பாடு என்ன செஞ்சார், சாப்பாடு வகையிலேருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரி வந்திருக்குன்றாங்க. கேட்டால் அல்லாட்டது நேரடியாக வந்திருக்கும் இப்படின்னு சொல்லி வேறு என்ன பதில் சொல்ல முடியும் அதுக்கு. அதே மாதிரி வந்து அதே ஆள் தான் சொல்கிறார், மிஸ்ஸர் தான் சொல்கிறார். ஒரு ஆயத்துஹு லைல தண்ணி சொல்லி, ஒரு நாள் இரவோ தொழுதுகிட்டு இருக்கிறார், நான் பார்த்தேன். பள்ளியாசலுக்கு போனேன்னா ராத்திரி தொழுதுட்டுருக்கிறார். ஃபஹத்து கஃபமின் ஹசா, ஹசான்னா சின்ன சின்ன கற்கள், இந்த கூழாங்கல் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன கற்களில் வந்து கஃபன்னா ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி அளவு எடுத்தேன். அகத்து நான் எடுத்தேன். கஃபன் மின் ஹசா, ஹசாவிலேருந்து ஒரு கஃபு எடுத்தேன். எடுத்து என்ன செய்கிறாருன்னா, அபு ஹனீஃபா தொழுதுட்டுருக்கார்ல, தொழுதுட்டு இருக்கும்போது தோளில் வந்து மேலாடை அங்க வஸ்திரம் போட்டிருப்பார். சஜிதாவுக்கு போகும்போது அந்த அங்க வஸ்திரம் வந்து என்ன செய்யும், தரையில் படும். அந்த துணியில் கொண்டு போய் இந்த கல்லை வச்சிடுறாரு. எதுக்கு வைக்கிறாருன்னு கேட்டால், இவர் சஜிதாவில் எவ்வளோ நேரம் இருந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி வைக்கிறாராம். அப்படி சொல்கிறார். ஃபஹத்து கஃபமின் ஹசா, இந்த கற்கல்லேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து வல்லா துகதை நான் வைத்தேன். ஆனால் ஜெயிலி அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபாவுடைய அந்த முந்தானைன்னா தோளில் தொங்குற துண்டு இருக்குல்ல, அதனுடைய முனை தரையில் பட்டிருக்குங்களா, அந்த முனை அதில் வைத்து விட்டேன். ஒஹுவ சாஜிதுன், அவர் சஜிதா செய்யும்போது அங்கே கொண்டே வச்சுட்டேன். வச்சுட்டு மல்லைத்து இலா தாரி, வீட்டுக்கு வந்துட்டேன். பலம்மா ரஜத்து சஹர் நேரத்தில்
நான் திரும்பி வந்து பார்த்தேன், வஜத்துஹு, அவரை பார்க்குறேன், ஒய்தல் ஹசா அலா தைலிஹி பிஹாலிஹி, நான் வச்ச கல் வந்து அப்படியே முந்தானாலே இருந்துச்சு. அப்போ சஜிதாவுக்கு போனவர் எந்திரிச்சார்னா அது விழுந்திருக்கு கீழே. ஏன்னா சஜிதாவுக்கு கூட எந்திரிச்சார்னா முந்தானை மேலே வந்துடும். மேலே வரும்போது வச்ச கல் கீழே செதறி போயிடும். ஆனால் அந்த முந்தானையில் இந்த கல் கிடக்குது. அலிம்த்து, நான் விளங்கி கொண்டேன், அன்னஹு சஜ்ஜல் லைல குல்லஹு சஜிதத்தின் வாஹிதா, ராத்திரி பூராவுமே இந்த ஒத்த சஜிதாவிலே கிடந்திருக்காரு எந்திரிக்காம. அப்படி வணங்கியிருக்கார். ஒரு சஜிதாவே ஒரு முழு இரவுக்கும் சஜிதாவோட எந்திரிக்கலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அந்த கல் செதறலை. இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னத்துக்கு இந்த பில்டப், என்னத்துக்கு இது மார்க்கத்தில் உள்ளதா? இப்படி மார்க்கம் செய்ய சொல்லியிருக்குதா? இப்படி செஞ்சவங்கெல்லாம் என்னை சேர்ந்தவங்க இல்லைன்னு ரசூல்லா கண்டித்தாங்களா இல்லையா? 3 பேர் வந்து கேள்வி கேட்பாங்கல்ல. நான் அப்போ ரசூல்லாவுடைய வணக்கத்தை சொல்லும்போது அது கம்மியாக இருக்குது, நாங்கள் ரொம்ப செய்வோன்றோன்னு என்ன செஞ்சாங்க, நான் தொழுகிறேன், தூங்குகிறேன், வந்து இல்லை நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன், மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த வழியை எவன் புறக்கணித்தானோ என்னை சேர்ந்தவன் இல்லைன்ட்டாங்க. இவர் ரசூல்லாவை சேர்ந்தவர் இல்லைன்னு காட்டுறாரு. பகல் பூரா பயன் பண்ணுவாரா, ராத்திரி பூரா தொழுதுட்டு போகிறான். தூக்கம், மனைவி மக்கள், எத்தனை சகாபாவோட கண்டிச்சிருக்கிறாங்க கூப்பிட்டு ரசூல்லா. என்னப்பா எப்போ பார்த்தாலும் வணங்கிட்டே இருக்கிறியாம்ல என்று என்ன செய்கிறாங்க, அபூதர்தாவை கண்டிக்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை கண்டிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் தொழுது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸை கண்டிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது புகழ். இப்படி வணக்கம்னா இப்படித்தானே வணங்கணும் என்று சொல்லி பண்ண உடனே மண்டையில் ஏறிடும். இவர் மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ முடியாது, ரசூல்லா கூட வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி இந்த கதைகளை புனைந்து வைத்திருக்கிறார்கள். இது ஹனஃபிக்கு உள்ளதாச்சா? இதே மாதிரி வந்து மாலிக் இமாமுக்கு எழுதி வச்சுக்கிறது பாருங்கள். ஒவ்வொரு மதுகப்படையும் இந்த இமாம்கள் மேலே பொய் புழுகு வச்சு தான் பக்தியை உண்டாக்கியிருக்கிறாங்க. நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க. எல்லா அறிஞருக்கும் இந்த புழுகர்கள் கிடைக்கல. அவங்க மதுகப் பரவலை. இந்த 4 அறிஞர்களுக்கு எக்கச்சக்கமான புழுகர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அவங்கள புகழ்ந்து சொல்வதற்காக வேண்டி கட்டுக்கதைகளை சொல்லி மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சவர்களுக்கெல்லாம் மதுகப் உண்டாகி போச்சு. இவர்களுக்கு மிஞ்சின அறிஞர்கள்லாம் அந்தந்த காலத்தில் இருந்துருக்காங்க. சுஃபியான் இருந்தார், சுஃபியான் சௌரி இருந்தார், சுஃபியான் இப்னு உயைனா இருந்தார். அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, மதுகபை காணாம். ஏன்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரியான பில்டப் கொடுக்குற ஆளுக்கு சீடர்கள் இல்லை. இங்கே மாலிக் இமாம் சொல்கிற பாருங்கள். முத்தரிஃப் பின் அப்துல்லா சொல்கிறார், அஹ்பரணி ஜெயித் இப்னு தாவூத் என்பவர் சொன்னார். இவர் யார் என்றால் ரஜுலுன் மின் சஹாபினா, நம்ம சஹாக்கள், நம்மண்ட மாலிக்கார் தானே சொல்கிறாரு, நம்ம சஹாக்களில் உள்ளவர் அவர். மின் அஃதுலிஹிம், அவர்களில் சிறந்தவரும் கூட. மாலிக் இமாம் மதுஹபுடைய ரொம்ப சிறந்த ஒரு மனுஷன் யார்? ஜெயித் இப்னு தாவூத் தான். அவர் சொல்கிறாரு, ராயத்து ஃபில் மனாமி அல் கபுர, மனாமுல உறக்கத்தில் என்ன செஞ்சேன், நான் வந்து அல் கபுர்னா ரசூல்லாவுடைய கபுர், ரசூல்லாவுடைய கபரை பார்த்தேன் கனவுல. இன் ஃபரஜ, கபூர் வந்து வெடிக்கிறது, அப்படி பிளக்கிறது. ரசூல்லாவுடைய கபூர் வந்து கனவுல என்ன செய்கிறது, பிளக்கிறது. ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதுன், அப்போ ரசூல்லா உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வைதன் நாசு எத்த கசஃபூன ஏனி அலை, எல்லாம் ரசூல்லாவோட எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க, மொய்க்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சாயிஹுன், ஒரு சத்தம் ஒன்று வருது. என்ன சத்தம்? மாலிக் இப்னு அனஸ்ன்னு ஒரு சவுண்டு வருது. அவர் வந்துட்டு இருக்கிறாராம். அதான் ரசூல்லா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க கனவுல. அவங்க கபருக்குள்ளே தான் கனவை பார்க்குறாரு. அப்போ இளைய மக்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாலிக் இமாம் வர்றாரு. மாலிக் இமாம் வந்தோம்னு பெரியார் வந்து பராக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சாயிகும், ஒரு ஆள் சத்தம் போடுறாரு, மாலிக் இப்னு அனஸ்ங்கிறார். மாலிக் இமாம் வர்றாங்கன்ற ஃபராயித்து மாலிக் இப்னு அனஸ் அவர்களை பார்த்தேன். அவர் வந்தார். ஹத்தன் தஹா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாட்ட வந்து சென்று அடைந்து விட்டார். அடுத்தாகு ஷையன், அவருக்கு ஏதோ ஒன்றை ரசூல்லா கொடுத்தாங்க, கனவுலையே ஏதோ ஒன்றை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒக்கால இக்ஸிம் ஹாதா அலன்னாசி, இதை வந்து மக்களுக்கு பங்கு வச்சு கொடு. ரசூல்லா என்ன ஒரு பொருளை கொடுத்து இதை மக்களுக்கு பங்கு வச்சு கொடுன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க. அது என்னடான்னு விற்று பார்த்தேன். ஃபைதாஹு மிஸ்குன், அது வந்து கஸ்தூரியாக இருந்தது. யூத்திஹின் நாசு, அதை மக்களுக்கு ஒரு கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ மாலிக் இமாம் அவர்கள்ட்ட ரசூல்லா ஒரு கஸ்தூரியை கொடுத்து இதை எல்லா மக்களுக்கும் பங்கு வைன்னு சொன்னாங்களாம். அவர் கனவுல என்ன செஞ்சார், அந்த கஸ்தூரியை எல்லாரும் கொடுத்தாராம் அப்படின்னு சொன்னால், அப்போ மாலிக் இமாமுடைய இந்த மதுஹப் தான் அந்த கஸ்தூரி. இந்த மதுஹபை ரசூல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாலிக் இமாமுடைய போதனைகள் யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்கெல்லாம் ரசூல்லாட்டிலேருந்து கஸ்தூரி வாங்கினவங்க என்ற அளவுக்கு இந்த கனவை கொண்டு
என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து பில்டப் கொடுக்குற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஷாஃபி இமாமுக்கு உள்ள பில்டப்பை பாருங்கள். ஷாஃபி இமாம் என்ன செய்கிறாங்க, அவரை ஒருத்தரை விடலை வைங்க, ஒவ்வொரு இமாமை பற்றியும் ஏறுக்கு மாறாக எழுதி வச்சு பக்தியை ஊட்டுறதுக்காக வேண்டி இந்த கதைகள் எழுதிக்கிறாங்க. அப்போ ஷாஃபி இமாம் அவர்களை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு ஒரு பில்டப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவன் காண எஹத்திமும் ஃபீக்குள்ளி லைலத்தின் ஹத்மத்தன். ஷாஃபி இமாம் வந்து ஒவ்வொரு இரவுலையும் ஹத்மத்துன்னா முடிக்கிறது, முழு குரானை முடிக்கிறது. எஹத்திம்னா எஹ்திமுல் குரானை. ஷாஃபி இமாம் அவர்கள் ஒவ்வொரு ராத்திரிக்கும் முழு குரானை முடிப்பார். முழு குரானை ஒரு ராத்திரியில் ஓத முடியுமா? முறையாக ஓதுனா, முறையாக ஓதணும்ல, நிறுத்தி நிதானித்து ஓதுறதா இருந்தால் ஒரு இரவில் ஒரு ஜூஸு ஓதுறதுக்கே இந்த எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓதுறாங்க, அதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படுகிறது. அப்போ 30 ஜூஸையும் ஓதுறதா இருந்தால் ஒரு ராத்திரிக்குள்ளே எப்படி ஓத முடியும்னு தெரியலை. ஆனால் அப்படி செய்வார் அவர். காண இது ஷாஃபி இமாமுடைய வரலாறுல எழுதி வச்சுக்கிறாங்க. காண எஹத்திமு குரானை அவர் முடிப்பவராக இருந்தார். ஃபீக்குள்ளி லைலத்தின் ஒவ்வொரு இரவுலையும் ஹத்மத்தன் ஒரு தடவை முடிப்பார். ஒய்தாக்கான ஷஹுர் ரமலான் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹத்தம ஃபீக்குள்ளி லைலத்தி மின்ஹா ரமலானில் ஒவ்வொரு இரவுலையும் ஹத்மத்தன் இரவில் என்ன செய்வார்னா வந்து ஒரு இது முடிச்சிடுவார். ஃபீக்குள்ளி யோமின் ஹத்மத்தன் பகலில் ஒரு தடவை குரானை முடிப்பார். அப்போ மற்ற மாதங்களில் ராத்திரியில் மட்டும் குரானை ஓதி முடிப்பாராம். குரான்னா மாதத்துக்கு இல்லை, ஒரு ராத்திரிக்கும் முழு குரானை முடிக்கிறது. ஒவ்வொரு இரவுலை தினசரி முழுக்கு ஒரு அலிஃபில் அல்ஹம்துன்னு ஆரம்பித்து நாசுன்னு முடிச்சிடுவார். ராத்திரி போகிறான் இதுக்கு முடியவே முடியாது, ஆனால் முடிப்பாராம் அவர். இப்போ டெய்லி செய்வாராம். ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் ராத்திரியில் பூரா ஓதுறதோட பகலில் இது மாதிரி என்ன செய்வார், குரானை முடிக்கிறதுக்கு உட்காந்துருவாராம். பகலில் ஒரு குரானை ராத்திரியில் ஒரு குரான் முடிப்பாராம். அப்போது காண எஹத்திமு ஃபி ஷஹ்ரி ரமலான் ரமலான் மாதத்தில் சித்தீன ஹத்மத்தன் 60 தடவை முடிப்பார். ஏன்னு கேட்டால் பகலில் 30 ராத்திரியில் 30. அப்போ ஃபீக்குள்ளி யோமின் ஹத்மத்தன் ஒவ்வொரு பகலில் ஒரு குரானை முடிப்பார் என்று சொல்லி ஷாஃபி இமாம் குரானை முடிப்பதில் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதற்கு பல நூல்கள் அவரை பற்றி பேசக்கூடிய பல நூல்களில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் ஜுஜாஜுங்கிறவர், இவர் வந்து ஷாஃபியுடைய மாணவர் மாதிரி தெரியுது. ஏன்னா ஷாஃபியை பார்த்தேன்னு சொல்கிறார்ல, ராயத்து ஷாஃபியை பார்த்தேன் பி நசீபைனி கபுலா எதுகுல மிஸ்ருக்கு அவர் செல்வதற்கு முன்னால், எகிப்துக்கு செல்வதற்கு முன்னால் அவரை 2 வகையாக நான் பார்த்துருக்கிறேன். எப்படி பார்த்துருக்கிறேன்னு கேட்டால் பலம் அரகு கிளம்பி நகாரின் பகலில் அவரை சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. உலா நாயிமன் பி லைலின் இரவுல தூங்கி நான் பார்த்ததில்லை. நான் அவரை பார்த்துருக்குறேன். ஒரு நாளாச்சும் பகலில் சாப்பிட்டு பார்த்ததில்லை. பகல் பூரா உட்காந்து கவனிக்கிறார், சாப்பிட மாட்டேங்கிறார், நோம்புன்னு சொல்கிறார். புலமரகு கிளம்பி நகாரின் பகலில் அவர் வந்து சாப்பிட்டு நான் பார்த்ததில்லைன்னா அவர் ஃபுல்லாகவே நோன்பு வச்சுருக்காரு. ஃபுல்லாக நோன்பு வைக்க தடுத்துருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் நினைஞ்சிருக்காரு ஃபுல்லாக நோன்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இரவில் தூங்க மாட்டார் போல இருக்குது. உலா நாய்மன் பி லைலின் இரவில் தூங்குவராக நான் பார்த்ததே இல்லைன்னு அவருடைய மாணவரை கொண்டு பில்டப் ஏற்றுறாங்க. அப்போ ராத்திரி பூரா வந்து தூங்காமல் பகல் பூரா நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தார்னா என்ன மாதிரியான ஒரு ஆள், என்ன மாதிரியானாலும் கண்டிக்கப்பட்ட ஒரு ஆள். இது மாதிரி செஞ்ச சஹாபிகள் கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பில்டப் ஏற்றுறது அவ்வளோதான் அங்கே தேவை. அதே மாதிரி வந்து இவர் பேர்லேயே ரசூல்லாவை எழுத்து விட்டாங்க. எப்படி கது ரவா அபூ ஹுரைராவும் கைருஹு மற்றும் பலரும் அறிவித்திருக்கிறார்கள். அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா வழியாக அறிவித்திருக்கிறார்கள். என்ன அறிவித்திருக்கிறார்கள்னா அன்னஹு கால ரசூல்லா சொன்னாங்களாம், லா தசுப்பு குரைஷன் குறைஷுகளை திட்டிடாதீங்க. குறைஷுன்னு ஒரு கோத்திரம் இருக்கிறார்கள், அந்த கோத்திரத்தை மட்டும் நீங்கள் திட்டாதீங்கன்னு ரசூல்லா சொன்னாங்களாம். ஏன் திட்டாதீங்கன்னு சொன்னால் இன்ன ஆலிமகா அதில் ஒரு ஆலிம் இருக்கிறார். இன்ன ஆலிமகா அந்த ஆலிமன்னா ஆலிம குறைஷின் ஆலிம குறைஷில் உள்ள ஒரு ஆலிம் இருக்கிறார். அவர் எம்ளவுள் அருள பூமியை என்ன செய்வார்னு கேட்டால் பூமியை இல்மால் நிறைக்குவார். எம்ளவுள் அருள இல்மான் பூமி முழுதும் கல்வியால் நிறைப்பார். அப்படி ஒரு ஆள் குறைஷில் வரப்போகிறார். அதனால் குறைஷ் கோத்திரத்தை திட்டாதீங்க.
ஒரு கோத்திரத்தில் ஒரு ஆள் வர்றதுனால அந்த கோத்திரத்தை திட்டக்கூடாதுன்னு சொன்னால் அது சரியான லாஜிக்காக இல்லை. ஆனால் அதை விட்டுருவோம். ரசூல்லா வந்து இவரை முன்னறிவிப்பு செஞ்சாங்களாம். குறைசில் வந்த ஆலிம் ஒரு ஆள் தானா. இந்த மாலிகி, ஹம்பலி, அபு ஹனீஃபாவெல்லாம் குறைசில் வரமாட்டாங்க. ஷாஃபி இமாம் மட்டும் குறைசில் வருவார், குறைசி கோத்திரத்துக்கு வருவார். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இன்னும் ஆலிமகா, குறைசியுடைய ஒரு ஆலிம் இருக்கார், அவர் எம்லவுல் அருள இல்மன், பூமியை இல்மால் நிரப்புவார். எம்லவுண்டா நிறைக்குவார். எம்லவுல் அருள இல்மன், இல்மால் நிறைத்து விடுவார். ஒஃபில் அருளி, ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் ஆலிமுகா, குறைசில் உள்ள ஒரு ஆலிமு வந்து எம்லவு தபக்கல் அருளி, பூமியுடைய பரப்பளவு முழுவதும் நிறைத்து விடுவார் கல்வியால். இது ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அஜ்மாத்தில் உம்மத்து எல்லாம் ஏகமனதாக முடிவு பண்ணிவிட்டார்கள். அன்னகாத ஷாஃபி, அவர் தான் ஷாஃபி என்று முடிவு செய்து விட்டார். உம்மத்துலாம் ஏகமனதாக முடிவு செய்யிட்டாங்களாம். ஏகமனதை அந்த முடிவு செய்யலடா, இது பொய்யின்னு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. உம்மத்தெல்லாம் அவர் ரசூல்லா சொன்ன அந்த ஆலிம் யார் தெரியுமா, அது ஷாஃபி தான் என்று உம்மத்துகள்லாம் ஏகமானதாக முடிவு செஞ்சுட்டாங்களாம். உம்மத்துகள் அப்படியே முடிவு செஞ்சாங்க. உம்மத்துகள்லாம் முடிவு செஞ்சாங்க. ஹதீஸுகளை அறிஞர்லாம் முடிவு செஞ்சாங்க. இது கட்டுக்கதை, ரசூல்லா இப்படி சொல்லலைன்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இஜ்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபமா ஹரஜ மின் குறைஷின், குறைஷிலிருந்து உருவானது கிடையாது. ஃபகீஹுன், ஒரு சட்ட நிபுணர். ஓ இமாமுன், ஒரு அறிஞர் உண்டாக்குனது கிடையாது. எப்லுகு இல்முஹு ஜமியல் பிலாத், உலகம் முழுதும் கல்வி பரவுமே, அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் உண்டானது கிடையாது. இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு என்ன செய்கிறாங்க, ரசூல்லா பேரை சொல்லி அவருக்கு ஒரு பில்டப்பு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அதை விட முக்கியம் என்னென்னு கேட்டால், இன்னொரு கதை, புகாரின்னு ஹதீஸ் நூல் இருக்குல்ல, புகாரி ஹதீஸ் நூல் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொருத்தருடைய அறிவிப்பாளர்கள்ட்ட செய்திகளை தொகுத்து என்ன செஞ்சுருக்கிறாரு புகாரி வந்து அந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த புகாரியின் அறிவிப்பாளர்களில் அஹ்மது இப்னு ஹம்பல்லாம் வர்றாங்க. அதில் என்ன செய்யணும், ஷாஃபி அறிவித்த ஒரு ஹதீஸும் அவர் கொண்டு வரல. ஏன்னா ஷாஃபி சீனியரான ஒரு ஆள் தானே. எந்த ஒரு ஹதீஸாவது ஷாஃபிகிட்ட போய் சேரணுமா இல்லையா. ஷாஃபி பல மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, அந்த மாணவர்கள் பல மாணவர் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இவருடைய உஸ்தாது அஹ்மது இப்னு ஹம்பல். யாருக்கு, புகாரிக்கு. அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு உஸ்தாது ஷாஃபி. அப்போ ஷாஃபி இமாம் வந்து உஸ்தாதுக்கு உஸ்தாதாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் வழியாக 1-2 ஹதீஸையாச்சும் புகாரில் போடணுமா இல்லையா. புகாரியில் வந்து ஷாஃபி இமாம் வழியாக வந்தது என்று சொல்லி ஒரு ஹதீஸையுமே அவர் போடலை. அதுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. எப்படி, கால அபுல் காசிம் என்பவர், அதாவது ஹிபத்துல்லா இப்னு ஹசன் தபுரி என்பவர் சொல்கிறார், சாஹிபி தசானிஃபில் கசீரா, ஏராளமான தசானிஃப்னா நூல்கள், ஏராளமான நூல்கள் எழுதிய ஒருத்தர் இவர் சொல்கிறாரு, ராயத்து நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி, ரசூல்லாவை நான் கனவில் பார்த்தேன். இவர் ஒரு கனவில் பார்த்துருக்கிறாரு. எங்கே பார்த்தாரப்பி பகதாதில் இருக்கும்போது, நான் பாக்தாதில் இருக்கும் பொழுது ரசூல்லாவை கனவுல பார்த்தேன். அது தேதி இதெல்லாம் சொல்கிறார், வருஷம்லாம் சொல்கிறார். ஃபில் முஹர்ரம் மாதத்தில் சனத்தை சித்திமத்து சீனவ சலாத்தமயத்தின் 396வது ஆண்டு ஹிஜ்ரி, 396வது ஆண்டு வந்து முஹர்ரம் மாதத்தில் பகதாதில் இருக்கும்போது கனவுல ரசூல்லா பார்த்தேன். பொக்குழுத்து நான் கேட்டேன், யார் ரசூலல்லா மா தகூலு ஃபி சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரி நூலை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன. கனவுல பார்த்தாராம், சஹீஹுல் புகாரியை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாராம். கால ரசூல்லா சொன்னாங்களாம், குல்லுஹு சஹீஹுன், எல்லாமே சரியாக தான் இருக்கிறது. அவ் ஜய்யிதுன், எல்லாமே ஸ்ட்ராங்கானதாக தான் இருக்குது. லவ் அதுகளை ஷாஃபியை ஃபீஹி, ஷாஃபி அறிவித்த அதிசயம் நினைத்திருப்பார் ஆனால் எல்லாமே சரிதான். ஷாஃபி அறிவித்த அதிசயம் ஒன்றை கூட அவர் கொண்டு வரல, அதுதான் ஒரு பெரிய மைனஸ். அதில் இந்த ஷாஃபியை எப்படி ரசூல்லா கவனிக்கிறாங்க, ரசூல்லா கவனிச்சுட்றாங்களாம். இந்த புகாரி ஹதீஸை தொகுக்கும் போது ஷாஃபி இமாம் வழியாக ஒரு 2 ஹதீஸை போட்டிருக்க மாட்டாரா, அதை விட்டுவிட்டாரே என்று ரசூல்லாவே ஆதங்கப்பட்டாங்கன்னா இந்த ஷாஃபி எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார் என்று எப்படி கற்பனை பண்ணுறாங்க. பார்த்தால கற்பனைன்னு தெரியுதா. புகாரி கிதாப் பற்றி என்னங்கிறது இதுதான் ரசூல்லாவோட வேலை. ரசூல்லாவை கனவுல பார்க்க முடியுமா? ரசூல்லாவை தான் பார்த்தான்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சார்? ரசூல்லா முன்ன பார்த்துருக்காரு. இவர் கனவுல வந்து ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் ஏற்கனவே பார்த்துருக்கணும். ரசூல்லாவை கனவுல பார்க்குறதுங்கிற அம்புட்டும் பொய், புழுக மூட்டை. யார் பார்த்தா சொன்னாலும் சரி, அதெல்லாம் புழுக மூட்டை, யாரும் பார்க்க முடியாது. பார்க்குறதா இருந்தால் அவரை நம்ம நேரடியாகவும் பார்த்து இருக்கணும். அவரால் சகாபாக்களுக்கு மட்டும்தான் ரசூல்லா கனவுல பார்க்க முடியும்.
சஹாபி இல்லாத யாரும் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க முடியாது. அப்படி என்ன செய்கிறாரு, அவர் அதுக்கு வந்து போட்டு பில்டப் கொடுக்குறாங்க ஷாஃபி இமாமுக்கு. அதே மாதிரி வந்து அஹமது பின் ஹம்பலுக்கு கதை விட்ருக்காங்க. இப்படி அபூபக்கர் வந்து தாரிஹ் பகதாதுங்கிற நூலில் சொல்கிறான்னா, லம்மா சல்லு அலா ஜனாசத்தி அஹமது பின் ஹம்பல், அஹமது பின் ஹம்பலுடைய ஜனாசாவை தொழும் பொழுது காணல் ஜம்மு கசீரன், பயங்கர கூட்டமாக இருந்தது. இப்போ அமரல் முத்தவக்கிலுங்கிறது அமீருல் முஃமினீன் இருந்தார். அப்போ முத்தவக்கில் என்ற ஜனாதிபதி என்ன செஞ்சார்னா, எம் சகல் மௌலிய, அது தொழுகை நடந்துகிற இடத்த வந்து அளவு எடுக்க சொன்னாராம். இப்போ நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ உண்டு, ஏன்னா அவ்வளோ பெரிய மைதானத்தை தொழுதாங்களாம். அதை கால்குலேட் பண்ணி எத்தனை பேர் தொழுதாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்தை அளவெடுக்க சொன்னார். இப்போ காணும் சொல்லு அழகி சஹராய், என் திறந்த வழியில் தான் ஜனாசா தொழுகை நடந்துச்சான். இப்போ மசஹூ அளவெடுத்தார்கள், கத்தரு கணக்கு போட்டார்கள். அன்னஹூ சல்லா அழகி அல்ஃபு அல்ஃபின் ஒ சித்தூன் அல்ஃபன், அல்ஃபு அல்ஃபுன்னா எவ்வளவு, 1000 அதாவது 100,000னா வந்து 1,00,000, 1000னா 10,00,000. அப்போ அல்ஃபு அல்ஃபின் 10,00,000 பேரும் சித்தூன் அல்ஃபன் 60,000, 10,60,000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். இதெல்லாம் யாருன்னு கேட்டால் வந்து அந்த திடலில் உள்ளவங்க மட்டும்தானா. தூண மண்கான அல சூரி ஒ தூண நிசாய் ஒ சிபியான், அந்த பில்டிங்கில் இருந்தவங்க சிறுவர்கள் பெண்கள்லாம் கழிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அந்த திறந்த வெளியில் தொழுதவங்க மட்டும் இவ்வளோ பேர் இருந்தாங்களாம். அசலவ மாத்த அஹமது பின் ஹம்பல், அஹமது பின் ஹம்பல் மரணித்த அன்றைய தினத்தில் இஸ்ரூன் அல்ஃபமினல் யஹூதி ஒன் நசாரா ஒல் மஜூஸ், யஹூதி நசாரா மஜூஸில் இருந்து 20,000 பேர் வந்து இஸ்லா தழுவுனாங்க. இவர் மௌத்தா பண்ண அன்றைக்கி என்ன செஞ்சாங்களாம், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் போயிட்டார், இதுக்கான இஸ்லா தழுவாங்களா தழுவுனாங்கன்னு போட்டிருக்காங்க. இப்படி நிறைய இருக்குன்னு வைங்களேன். இந்த இமாம்கள் பெயரால் வந்து எக்கச்சக்கமாக என்ன செய்கிறாங்கன்னா புழுகி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் அந்த மதுஹபின் மீது பக்தியை ஊட்டுவதற்காக செஞ்ச ஒரு ஏற்பாடு. இதோட நம்ம இந்த இது எதுக்கு நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம்னு கேட்டால், இமாம்கள் மீது பக்தியை ஊட்டித்தான் இந்த மதுஹபு வெறியை தக்க வைக்கிறாங்களே தவிர இமாம்களை பின்பற்றுவதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. வஹியை மட்டும்தான் பின்பற்றணும் என்று வந்துட்டோம். இனி அந்த பேசிக்கான விஷயத்துக்கு நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரத்திலேருந்து தொடர்ச்சியாக போவோம். சொல்லுவாங்க.